நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படிக்கிற பசங்க தான் காலேஜுக்கு மட்டம் போட்டுட்டு தியேட்டரா சுத்திட்டு பரீட்சை நேரத்துல வீட்டுல உட்கார்ந்து மாங்குன்னு படிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார அம்மா காலேஜுக்கு மட்டம் போட்டுக்கிட்டு நீங்க வீட்டுல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்ககிட்ட படிக்கிற பசங்க எல்லாம் உருப்புட்ட மாதிரி தான். ஏய், என்ன வேணும் உனக்கு? எதுக்கு வந்த? உங்களை பார்க்க நான் வரல, என் பொண்ணை போக தான் வந்திருக்கேன். கூப்பிடுங்க, பார்த்துட்டு நான் போயிடுறேன். ஷாலினி இங்க இல்ல. அது எனக்கு தெரியும். வர வழியில ஷாலினிய பார்த்துட்டு தான் நான் வர்றேன். அப்புறம் எதுக்கு பொண்ணை கூப்பிட சொன்ன? நான் கூப்பிட சொன்னது ஷாலினிய இல்ல, பிரியங்காவ, உங்க மருமக பொண்ணுன்னு சொன்னா இப்படி இருக்கணும். மைசூர் மகாராஜா பேத்தியா இருந்தா கூட இந்த பொண்ணுக்கு ஈடாகாது. உங்க பொண்ணு அமலா இருக்காளே, அந்த பொண்ண இந்த பொண்ணு கூட கொஞ்ச நாளைக்கு பழக சொல்லுங்க, நல்ல புத்தி வரும். வாமா, உன்னை பார்க்கத்தானா வந்தேன். அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்துட்டு போன நாள்ல இருந்து என் பொண்டாட்டி கண்ணாத்தா தூங்கும் போது சாப்பிடும் போதெல்லாம் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த காலத்திலயும் இந்த மாதிரி பொண்ணு இருப்பாங்களா, தலக்கணமே இல்லைன்னு ஒரே புலம்பல். நானும் கண்ணாத்தாலும் ஷாலினிய வளர்த்த மாதிரி தான் நீயும் வளர்ந்திருக்க. ஷாலினிக்கு கொஞ்சம் கூட தலக்கணம் இல்லை, அதே மாதிரிதான் உனக்கும் தலக்கணம் கிடையாது. உனக்கு வெள்ள மனசுமா, நீ நல்ல பரம்பரையில பிறந்த பொண்ணு. ஆனா நீ வலது கால் எடுத்து வச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. கூடிய சீக்கிரம் உன் குணமும் சுபாவமும் மாறிடும். இங்க இருக்கிறவங்க உன்னை மாத்தி வைப்பாங்க. மெய்யப்பா, திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சு தப்பா பேசிட்டு இருக்காத. உனக்கு இப்ப என்ன தேவை? 1000மோ 2000மோ தானே? தூக்கி போடுறேன், வாங்கிட்டு வெளியில போ. தேவையில்லாம என் மருமக முன்னாடி என்ன தப்பா காட்ட முயற்சி பண்ணாத. எப்படி 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 நான் உங்களை மோசமா காட்டுறதுக்கு முயற்சி பண்ணனா? சரியா போச்சு. அம்மா, நான் அப்படி முயற்சி பண்ணி இருந்தா நீங்க எப்பவோ இந்த ஊரை விட்டு முக்காடு போட்டுக்கிட்டு ஓடி போயிருப்பீங்க. யாரு கண்லையும் படாம ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. என்ன சொன்னீங்க? 1000மோ 2000மோ தூக்கி போட்டா நான் அதை எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணணுமா? எனக்கு என்ன பிச்சை போடுறீங்களா? நான் என்ன பிச்சைக்காரன? என் கோபம் அதிகமாச்சு. நல்ல வீட்டுல இருந்து வந்த பொண்ணு இருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என்னடா பயமுறுத்துறியா? உனக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லு பாப்போம். இருக்கு, நிறைய இருக்கு. யாருக்கும் தெரியாத கதைகள் நிறைய இருக்கு.
கேஸ் நடந்தது, நான் ஜெயிலுக்கு போனதெல்லாம் தானே, அதெல்லாம் பிரியங்காக்கு தெரியும். அது எல்லாருக்கும் தெரிந்த கதைகள். நான் சொல்றது உங்களுக்கே தெரியாத கதை. அதெல்லாம் நான் சத்தம் போட்டு சொன்னா அப்புறம் உங்க சத்தம் அடங்கிடும். அப்புறம் யாரு முன்னாடியும் கம்பீரமா நிற்க முடியாது. பூமியை பார்த்துதான் நடக்கணும். அடச்சீ, சும்மா பூச்சாண்டி காமிக்காத. எனக்கு தெரியாத உனக்கு மட்டும் தெரிஞ்ச கதை என்னன்னு சொல்லு பாப்போம். சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? ரெடி, 1 2 3. தங்க முட்டை போடுற வாத்தோட கழுத்தை அறுக்கிறதுக்கு நான் ஒண்ணு வாத்து முடியும் கிடையாது. இந்த ரகசியத்தை வெளியே சொல்லிட்டா என் பொழப்பு என்ன ஆகிறது? உடம்பு வலிக்காம உட்கார்ந்த இடத்துல இருந்தே சாப்பிட்றதுக்காக எனக்கு கடவுள் காட்டி கொடுத்த வழிய நானே வெளி போட்டு அடைப்பேன்னா? மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். அம்மா, நான் வரேம்மா, வரேன். அம்மா, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கூட தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் மெய்யப்பனுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு. அப்படி இல்லைன்னா இந்த ஆளு எவ்வளவு தைரியமா பேசிட்டு போக முடியுமா என்ன? நீ வேறம்மா, அந்த ஆள் அப்படிதான். தண்ணி அடிச்சிட்டு எப்போவாது இப்படி வந்து உளறிட்டு போவான். அப்பா கூட ரொம்ப நாள் இருந்ததுனால நாங்களும் எதுவும் கண்டுக்கிறது இல்ல. நீ உன் வேலையை பாரு. மெய்யப்பன் கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கே, கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா. ஹேய் அருண், என்னடா இது? ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்க? என்னங்க யார் இருக்கா பாருங்க. டேய் டேய் வாடா வாடா வாடா. எப்பறா இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. என்னடா இப்படி எழிச்சு போயிருக்க? ஒழுங்கா சாப்பிடுறதே இல்லையா? அம்மா, நான் அதே 78 கிலோ தாம்மா இருக்கேன். உன் கண்ணுக்கு தான் நான் இளைச்ச மாதிரி தெரியறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? தொப்பை மட்டும் தான் இருக்கு. டேய் அருண், எங்கடா உன் ட்ரெஸ் பேக்? இல்லப்பா, நான் வேலை விஷயமா தான் வந்திருக்கேன். நாளைக்கே கிளம்பணும். அதெல்லாம் முடியாது. எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க? 4 நாள் இருந்துட்டு தான் போகணும். அம்மா, லீவ் எல்லாம் கிடையாதுமா. நானே ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். ஷாலினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அருண், what a surprise. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. அதான் வந்திருக்கேன்ல, எல்லாத்தையும் சொல்றேன். வா. ஜெயந்தி, அவன் முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கான். ஏ அருண், இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. சென்னையிலேயே ஏதாவது வேலை தேடிக்க முடியாதா? காலையில ஆபீஸ்க்கு போனா ஈவினிங் வீடு திரும்புற மாதிரி. எங்க அத்தை, மாமா, ஷாலினி எல்லாரும் கூட இருந்தாலும் நீங்க பக்கத்துல இல்லாத வேதனை எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு.
அருண், எப்போ உங்க கூடவே இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. அருண், இவ்வளவு நாள் என்னை விட்டுட்டு எப்படி இருந்தீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிரியங்கா எனக்கு கொடுத்த மறக்க முடியாத கிஃப்டை நினைச்சுக்கிட்டே நான் என் வேலையில கவனமா இருந்தேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. நீ இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதான் உன்னை உடனே பார்க்க ஓடோடி வந்தேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா சமாளிக்கிறீங்களா? ஏங்க, என் மனசுல நான் இருக்கிறதெல்ல உங்ககிட்ட மறைக்காம தானே சொன்னேன். அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட சொன்னா என்ன? அருண், நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட உங்களுக்கு அதெல்லாம் என் மேல இல்லையா? போன்ல கூட 2 வார்த்தை சேர்ந்தாப்புல பேச மாட்டேங்கிறீங்க. உன் குரலை கேட்கணும் போல இருக்கு, உன்னோட ஜாஸ்தி நேரம் பேசணும் போல இருக்குன்னு கூட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் மேல உங்களுக்கு அன்பே இல்ல அருண். பிரியா, பொண்ணுங்களை விட ஆம்பளைங்களுக்கு அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் மனசுக்குள்ள அதிகமாவே இருக்கு. நிறைய பேருக்கு அதை வெளிப்படுத்த தெரியாது. அந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல நானும் ஒருத்தன். கண்ணே மணியே முத்தே, நீ இல்லைன்னா நான் இல்லை, இந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டுற ஆம்பளைங்களையும் அதிகமா அன்பு காட்டுற யாரையும் நம்பவே கூடாது. இப்படியெல்லாம் பேசுறவங்களோட நடவடிக்கை எல்லாம் ரொம்ப பொய்யானது. பொண்டாட்டி தன்னை விட்டு விலகி போனா அவங்க அப்படியே வேற ஒரு ஆளா மாறிடுவாங்க. பொண்ணுங்களோட சைக்காலஜியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க பல பொண்ணுங்க கிட்ட இதே மாதிரி தேன் ஒழுக பேசிட்டு இருப்பாங்க. அத மாதிரி பசங்களை நம்பவே கூடாது. ஆனா எனக்கு அன்பை வெளிக்காட்டுற புருஷனை தான் ரொம்ப பிடிக்கும். சீரியஸா இருக்கிறவங்கள இல்ல. கல்யாணம் முடிஞ்சு தாலி கழுத்துல ஏறி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள காதல் முடிஞ்சு போயிடும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது தப்பு. எந்த வயசுலயும் எந்த சூழ்நிலையிலயும் காதல் இருக்கும். அது ஒரு உள்ளுணர்வு. சூப்பர் பிரியங்கா, வா 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 வா, நல்ல டயலாக். ஆனா இந்த டயலாக் எல்லாம் நீ இன்னும் கொஞ்சம் நிறைய எபிசோட்ஸ் போனதுக்கு அப்புறம் பேசியிருக்கலாம். 4 குழந்தைங்களுக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறம் முடியெல்லாம் நரைச்சு முகத்துல எல்லாம் சுருக்கம் விழுந்து பாட்டி ஆனதுக்கு அப்புறம் இந்த டயலாக் எல்லாம் பேசியிருக்கலாம். அப்போ நான் கண்டிப்பா பேசுவேன். மரணப்படுக்கையில இருக்கும் போதும் நான் இப்படிதான் அருண் பேசுவேன். ஏன்னா எனக்கு அருணை ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏரியால ஊடுங்க தம்மாத்தூர் சைஸ் இருக்குது. ஆனா மனுஷங்க வச்ச இருக்கிறாங்க. ஆனா இம்மாம் பெரிய வீட்டுல வசிக்கிறதுக்கு மனுஷங்க இல்ல. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? வாங்க சதீஷ். அம்மா வணக்கம்மா, ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்து. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் உங்க கொழுப்பு, பிபி, சுகர்லாம் எப்படிமா ஆகுது? நீங்க என்ன கேக்குறீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எவ்வளவு பெட்டரம்மா. ஆனா உங்க உடம்பு தானே முக்கியம். எப்படி இதெல்லாம்? எனக்கு என்ன, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஷாலினி அந்த வீட்டுல நிம்மதியா இருக்கா. மகேஷும் தான் பொண்டாட்டி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இதை விட வேற எனக்கு என்னங்க வேணும்? சந்தோஷமா இருக்காங்களா? நாசமா போச்சு. உங்க சம்பந்தி அம்மாவோடைய மருமவோ அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறதா கேள்விப்பட்டனே. ஆமா சத்யசீலன், ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த வீட்டை இந்த வீட்டை இணைக்கிற பாலமே அவதான். பாலமா இருந்தா ஓகே தான். ஆனா பாரமா மட்டும் இருந்துடக்கூடாது. என்ன சொல்றீங்க? இல்ல சாந்தாம்மா, உங்களுக்கே தெரியும் ப்ரொஃபசர் ஜெயந்தி மேடம் அந்த ஷாலினி பொண்ணு மேல இன்னமா வெறுப்ப கொட்டின்னு இருந்தாங்கன்னு. அவங்களே இப்ப மனசு மாதிரி இப்ப ஷாலினிய பெத்த பொண்ணு மாதிரி ஆசையா அன்பா பாத்துக்கிறாங்கல்ல. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அமலா பொண்ணு அவளை ஒரு பரம வைரியா தானே நினைக்குது. அவன் மேல இருக்கிற வெறுப்புல தானே சொந்த அப்பா, அம்மா, தம்பி எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கிடுச்சு. அப்படி இருக்கும்போது தம்பி பொண்டாட்டி கிட்ட மட்டும் சொந்தம் கொண்டாடுதுன்னா அதுல ஏதோ ஒரு உள்காரணம் கண்டிப்பா இருக்கணும் சாந்தமா. கொஞ்ச நாளா ஷாலினி பொண்ணு அந்த வீட்டுல நிம்மதியா இருக்கிறது அமலா அம்மாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால்தான் தம்பி பொண்டாட்டிய கைக்குள்ள போட்டுக்கின்னு எதனா பிளான் பண்ணி ஷாலினி பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுக்கணும்னு நினைக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 பொண்ணுங்களுமே ஒருத்தர் பார்த்து பேசி பழகிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காம அவாய்ட் பண்றதுக்கு நீங்க தான் ஏதாவது ஐடியா பண்ணணும். உங்களால தான் சாந்தமா அது முடியும். ஏதோ என் மனசுல தோணுது, எனக்கு மனசுல வச்சுக்க தெரியாது, டப்புன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்.
எதனா தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிங்க சாந்தம்மா. ஆ, சரி நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அது வேணாம்மா, காஃபிலாம் இப்போ குடிக்கிறது இல்லை. ஒன்லி இது சத்து மாவு கஞ்சி தான். ஆனால் நீங்கள் கேட்டதே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது உடம்ப பார்த்துங்கம்மா. அப்போ நான் வரேன். ஆ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அமலாமா, கடைக்கா போயிட்டு வரீங்க? ஆமா. என்ன அமலாமா, நீங்க வேலைக்கும் போயிட்டு வரீங்க, அப்படியே வீட்டு வேலைக்காக நீங்களே கடைக்கும் போயிட்டு வந்தா என்னது இது? தப்பா இருக்குது. இது வீட்டில் உங்க மாமியார் சும்மா தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேற உடம்பு வந்து இப்படி இருக்குது. கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்தாலும் நல்லா இழகும். நடந்து போனா நல்லதுன்னு டாக்டர் சொல்றாங்கல்ல, உண்மைதானே? அவங்க என்னவோ போறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் தான் நானே போறேன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கும் எனக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டி இருந்தது. அதான். அதான பார்த்தேன், அமலா அம்மாவா கொக்கான்னு. அப்புறம் அமலா அம்மா, உங்க தம்பி பொண்டாட்டி அதான் அந்த பெங்களூர் பொண்ணு, அது அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகுதுன்னு கேள்விப்பட்டேனே, உண்மையா அது? ஆமா அங்கிள். அப்படியா? அந்த பொண்ணு விஷயத்த நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குமா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன் அங்கிள் இப்படி சொல்றீங்க? இல்லம்மா, இப்போ மாமியார் தான் சொல்லின்னு இருந்தாங்க, இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த பெங்களூர் பொண்ணு தான் இப்போ ஒரு பாலமா இருக்குதாமே. அதுல என்ன பிரச்சனைன்னா, இப்போ பாலம் போடுறதுக்காக முதல்ல அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்சுதா, அப்புறம் அதே பாலத்து வழியா உன் தம்பி இந்த வீட்டுக்குள்ளார வருவான். உன் தம்பி வந்த பிறகு அதே பாலத்து வழியா அவனுடைய அன்பான அம்மா, சாரி உன்னுடைய அன்பான அம்மா ப்ரொஃபசர் ஜெயந்தி மேடம் வருவாங்க. அப்புறம் அந்த அம்மா பின்னாடியே உங்க அப்பா வருவாரு. உங்க அப்பா வந்த பிறகு யார் வருவாங்க? ஷாலினி.